சார்பில் என்ன விஷயங்களை கோட் பண்ணியிருந்தீங்க? மாண்புமிகு தொகுதி மறு சீரமைப்பு செய்வது தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கும். இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகைக்கு கட்டுப்பாட்டு திட்டத்தை கடைப்பிடித்ததற்கான தண்டனையே அன்றி வேறு இல்லை. முன்னாள் பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையார் 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் 1976 இருந்து 2001 வரை தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தார். அதேபோல 84வது சட்ட திருத்தத்தின் மூலம் முன்னாள் பிரதமர் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள் 2001 இருந்து 2026 வரை மேலும் 25 ஆண்டுகளுக்கு இந்த மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தார். அப்போது அவர் சொன்ன காரணம், வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் தொகுதி மறுசீரமைப்பு செய்வது நியாயமாக இருக்காது என்பதே அந்த காரணம். இப்போதும் அப்படியே தான் இருக்கிறது. எனவே தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது. இப்போது இருக்கும் 543 என்ற எண்ணிக்கையை தொடர வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடாகும். ஓகே. தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகிறப்ப? அதுதான் காலையில் அதுக்கு உண்டான இதை உங்களுக்கு அறிக்கையாக கொடுத்துருந்தாரு. அதோடைய அடிப்படையில் தான் தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின்படி அவர் சொன்னதை நாங்கள் போய் சுருக்கமாக போய் இந்த இடத்துல நம்ம மீட்டிங் உங்களுடைய கருத்து எடுத்து வச்சதுக்கு அங்கே தமிழ்நாடு அரசுக்கு சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க? ஆமாம், எல்லாருமே அனைத்து கட்சியுமே வந்து சொல்லியிருக்குதுன்னு இருக்குதுக்கு. எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் காலையில் அதுக்கு உண்டான அறிக்கையை உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் நான் பேசியிருக்கிறோம். தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அந்த அறிக்கையிலேயே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு. தமிழக அரசுக்கு முழு ஆதரவு இந்த விவகாரத்தில் வழங்க மாட்டாங்க. ஏங்க நாங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு முழு ஒத்துழைப்பு இல்லைங்க. அதுதான் உங்களுக்கு 543 தொகுதி இருக்கிறதே இப்போ இருந்தால் போதும் என்பது தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்பதை தெல்ல தெளிவாக எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிலைப்பாடு தெரிவிச்சிட்டீங்க. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு உங்கள் ஆதரவு இருக்குமா? முழு ஆதரவு. ஏங்க இதுதான் அவங்களுடைய மீட்டிங்கு கூப்பிட்டுருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக கலந்துக்கணும். எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுத வாய்ப்பு இருக்கா? தலைவர் விஜய் அவர்கள் எழுதுவாரா இந்த நிலைப்பாடு குறித்து? கண்டிப்பாக அது அது எங்கள் தலைவர் அவர்கள் முடிவு பண்ணுவார். ஒரு நிமிஷம் தனியா போட்டு ரெடியா ஒரு நிமிஷம். முதல் முறையாக தாவேகா சார்பில் ஒரு அரசு சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறீங்க, எப்படி இருக்கு? இது எங்கள் தலைவருடைய அறிவுறுத்தல். இது ஒரு முக்கியமான பிரச்சனை, அதுவும் தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனை. ஆகவே இதை நாங்கள் எங்கள் தலைவருடைய அறிவுறுத்தல்படி நாங்கள் மற்ற கட்சிகள் இந்த தொகுதியினுடைய அதிகரிப்பு அப்படிங்கறத நியாயப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தாவேகா மட்டும் இது தேவையே இல்லை, இப்பொழுது பல பிரச்சனைகள் இருக்கு, இந்த தொகுதி அதிகரிப்பு அப்படிங்கிறது தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தளபதி உங்களுக்கு காலையிலே அறிக்கை கொடுத்துட்டோம். அதுல விபரமா உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதோடைய சுருக்கத்தை தான் நான் இதுல நம்ம நேரடியாக இந்த கூட்டத்தில் கூப்பிட்டுருந்தாங்க. அது நம்ம சொல்லி பாஜக இது மாதிரியான ஒரு முயற்சி எடுப்பது ஒரு பெரும் இழப்பு தமிழ்நாடு சந்திக்கும் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். மாற்றுக் கட்சியினர் விழா பெருசா நடத்தப்பட இருக்கிறதா தகவல் இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையா அந்த மாற்றுக் கட்சியினர் விழா இருக்குமா?